தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சதீஷ்லனின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு நம்மளுடைய வைகரை கிளாஸில் பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா பக்தி இலக்கியங்கள். பக்தி இலக்கியங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் சுந்தரர், அதுக்கப்புறமா மாணிக்க வாசகர், அதை பற்றி நம்ம பற்றி படிக்க போகிறோம். சரிங்க, சுந்தரர் அண்ட் மாணிக்க வாசகர் அவங்கள பற்றி பார்க்குறோம். ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாடலும் சேர்த்து இதில் பார்க்க போகிறோம். சரிங்க, ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார் இல்லையா? ஸோ அவரை பற்றி பார்க்கும்போது அவருடைய இயற்பெயர் என்ன, சரி, அது மட்டும் இல்லாமல் அவரோட பிறந்த ஊர் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல பார்க்குறேங்க. முதல்ல அவர் பிறந்த ஊர் திருநாவலூர். அவர் பிறந்த ஊர் திருநாவலூர். அவருடைய இயற்பெயர் ஆரூரார். என்னங்க, ஆரூரர் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். சரிங்க, அதனால தான் அவரை நம்பி ஆரூரர் அப்படிலாம் சொல்லுவோம். சரி, இப்போ இவருடைய ஊர் திருநாவலூர். அடுத்து இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரூரார். இவருடைய காலம் 7வது மற்றும் 8வது நூற்றாண்டுங்க. 7வது மற்றும் 8வது நூற்றாண்டில் இருப்பார். இவருக்கு வேற என்ன பேருங்க இருக்கு அப்படின்னா நிறைய இருக்கு. வன் தொண்டர், தம்பிரான் தோழர், நாவலூரார், பார்க்கும்போது பார்ப்போம். ஓகே, அந்தனர் மரபை சேர்ந்தவர். இவருடைய பெற்றோர் யாருன்னா சடையனார், இசைஞானியார். நம்ம பார்த்துருப்போம். சடையனார், இசைஞானியார் இவங்க ரெண்டு பேருமே என்னது நாயன்மார் தான். அது மாதிரி சுந்தரர், அதாவது ஒரே குடும்பத்தில் 3 பேர் நாயன்மாராக இருப்பாங்க. சுந்தரர், அவருடைய அப்பா சடையனார், அம்மா இசைஞானியார், 3 பேருமே நாயன்மார். அதனால தான் இவருடைய திருத்தொண்ட தொகை நூலில் 3 பேரை மட்டும் பாடாமல் 60 நாயன்மார்களை பற்றி பாடியிருப்பார். மொத்தம் 63 நாயன்மாரில் 3 பேரை பாட மாட்டார்ல. ஒன்று இவர், அடுத்து ஒன்று இவங்களுடைய அப்பா சடையனார், அம்மா இசைஞானியார். இப்படி 3 பேரை மட்டும் பாடியிருக்க மாட்டார். ஏன்னா 3 பேருமே யார்? நாயன்மார், சொந்த குடும்பம். சரி, இப்போ சுந்தரர் இருக்கார் இல்லையா? சுந்தரமூர்த்தி நாயனார். இதற்கு நிறைய பெயர்கள்லாம் இருக்குது. சரியா, இருக்கு இல்லையா? இதில் நிறைய பெயர்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் என்னதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்க, ஓகே. சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார் இல்லையா? முதல்ல இவருக்கு திருமணம் நடக்கிறாரு இருந்துச்சுங்க. திருமணம் நடக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுறாரு? இறைவன் தடுத்து நிறுத்திட்டாரு. அதாவது ஒரு வயசான ஒரு வடிவத்தில் வந்த இறைவன் கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படிங்கிறாரு. அப்போ ஏன் நீங்கள் நிறுத்த சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த வயதான முதியவர் வேடத்தில் வந்தவர் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுடைய முன்னோர்கள் என்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, அதனால் இவர் எனக்கு அடிமை, என்கிட்ட கேட்காம திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணத்தை நிறுத்தியாச்சு. முதல்ல யார் கூட? பறவையார் கூட திருமணம் நடக்கிறதா இருந்துச்சு. பறவையார் கூட திருமணம் நடக்கிறதா இருந்துச்சு. அப்போது இவர் சொன்னதுனால திருமணத்தை நிறுத்தியாச்சு. சரியா? ஸோ அதுக்கப்புறமா இவர் தேடுறாரு, இந்த திருமணத்தை நடத்துகிற வயதானவர் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இறைவனுடைய ஒலி மட்டும் கேட்குது, அசரீரியாக கேட்குது. இறைவன் என்ன சொல்கிறாரு? நான் உங்களை தடுத்தாட்கொள்றதுக்காகத்தான், என்னது, உங்களை ஆட்கொள்றதுக்காகத்தான் நான் இப்போது இந்த மாதிரி ஒரு முதியவர் இடத்துல வந்தேன். பறவையார் கூட நடக்க வேண்டிய திருமணத்தை நிறுத்தினேன். நீங்கள் இன்னும் நிறைய இறைப்பணிலாம் செய்ய வேண்டியிருக்குன்னு இறைவன் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா சுந்தரமூர்த்தி நாயனார் நிறைய பதிகங்கள், பாடல்கள் எல்லாமே பாடுறாரு. பதிகங்கள், பாடல்கள்லாம் பாடி இறைவனை வழிபட்டு இருக்காருங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இறைவனோட அனுமதியோட அதே பறவை நாச்சியாரை திருமணம் பண்ணியிருப்பாரு. பறவையார் இருக்காங்க இல்லையா? அதே பறவையாரை திருமணம் பண்ணியிருப்பாரு. முதல்ல இந்த பறவையாரை திருமணம் பண்ணும்போது தான் இறைவன் தடுத்து ஆட்கொண்டார். அதுக்கு அப்புறமா ஆட்கொள்ளுதெல்லாம் வேற ஒன்றும் இல்லைங்க. இறைவன் இவங்ககிட்ட சொல்லி இவங்களுடைய பணி என்ன, இந்த பிறவியில் இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னு இறைவனே சொல்கிறது. அதுதான் தடுத்து ஆட்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி பறவையாரை திருமணம் பண்ணும்போது இறைவன் தடுத்தாட்கொண்டு மறுபடியும் அதே பறவையாரை திருமணம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா சங்கிலியார் அப்படிங்கிறவங்களையும் திருமணம் பண்ணியிருக்காரு. சரிங்க, முதல்ல என்னது பறவையார், 2வது சங்கிலியார், இவங்களை திருமணம் பண்ணியிருப்பாரு. சரியா? ஓகேங்க. இப்போ இதில் பாருங்க, யாருக்கு? இறைவனையே மனைவியிடம் தூது அனுப்பியதால் வன் தொண்டர் எனப்பட்டார் அப்படின்னு பார்க்கல இல்லையா? இது என்னன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் இவர் இருக்கார் இல்லையா? சுந்தரர் இருக்கும். இவருடைய மனைவி பறவையார் இருக்காங்க இல்லையா? அந்த அம்மாவுக்கு இடையில ஊடல்னா சின்ன சண்டை. ஸோ அந்த சண்டையில் இவர் இறைவன் கிட்ட சொல்றாரு. அப்போ இறைவனே இவருக்காக தூது போயிருக்காரு. சுந்தரருக்காக பறவையார் யார் தூது போறா அப்படின்னா, யார் போறா? இறைவனே தூது போயிருக்காரு. அதனால என்ன பேர் வச்சிருக்காங்க? வன் தொண்டர் அப்படின்னு பேர். சரிங்க, இவருக்கு வன் தொண்டர், தம்பிரான் தோழர், நம்பி ஆரூரார், ஆளுடைய நம்பி, இப்படி நிறைய பேர் இருக்கு இல்லையா? அதுல இறைவனையே மனைவியிடம் தூது அனுப்புனதுக்காக வன் தொண்டர் அப்படின்னு இவருக்கு பேர் இருக்கு. சரிங்க, வன் தொண்டர் கேட்ட கொஸ்டின் தான். இறைவனுக்கு இவர் தோழனாக இருந்ததுனால தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்றாங்க. இறைவனுக்கே தோழனா இருந்ததுனால இவருக்கு தம்பிரான் தோழர் அப்படின்னு பேரு. அது பார்த்தோம் யாரெல்லாம் திருமணம் பண்ணாரு. அது மாதிரி இவரை தத்தெடுத்து வளர்த்தவர் யாருன்னா நரசிங்க முனையர்.
அது மாதிரி திருவாரூர் கோயிலில் தான் திருத்தொண்ட தொகை பாடியிருக்காரு. சரியா, திருத்தொண்ட தொகை எங்கே பாடியிருக்காரு இங்கே தான். இப்போ நம்ம பார்த்துருப்போம், சேக்கிழார் வந்து சிதம்பரம் கோயிலில் தான் பெரிய புராணத்தை பாடினார். திருவாசகமும் அங்கே தான் பாடப்பட்டுச்சு. கம்பர் வந்து கம்பராமாயணத்தை ஸ்ரீரங்கம் கோயிலில் வச்சு பாடினார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வந்து அங்கங்கே வச்சு பாடுவாங்க இல்லையா, அது மாதிரி இவர் திருத்தொண்ட தொகை எங்கே வச்சு பாடியிருக்காரு, திருவாரூர் கோயிலில் தான் பாடியிருக்காரு. சரிங்க, இவருடைய நண்பர் யாருங்க அப்படின்னு கேட்டால் சேரமான் பெருமாள் நாயனார். யாரு? சேரமான் பெருமாள் நாயனார். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து 2 பேரும் திருமணம் பண்ணி நிறைய பாடல்கள்லாம் பாடிட்டு ஒரு 18 வயசுல இறைவனை நோக்கி தவம் இருக்கிறாரு. எப்படி? இறைவனே, நான் இதே உடலோட எங்க வரணும்? கைலாயத்துக்கு வரணும், இதே உடம்போட கைலாயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருக்காரு. சரிங்க, இதே உடலோட கைலாயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் கூடவே சேரமான் பெருமான் நாயனாரும் தவம் இருக்கிறாரு. என் நண்பர் கூட நானும் கைலாயத்துக்கு இப்படியே வரணும் அப்படின்னு சொல்லி. அப்படிங்க, இதே மாதிரி என் நண்பர் மாதிரியே கைலாயத்துக்கு நானும் இதே உடலோட வரணும் அப்படின்னு சொல்லி சேரமான் பெருமான் நாயனார் யார் கூட தவம் இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கூட. இந்த சேரமான் பெருமான் நாயனார் தான் திரு கைலாய உலா அப்படிங்கிற நூலை பாடினவர். தமிழுடைய முதல் உலான்னு படிச்சிருப்போம் இல்லையா, திரு கைலாய உலா அல்லது ஆதி உலான்னு சொல்லுவாங்க. ஸோ திரு கைலாய ஞான உலாவை எழுதினவர் யார் தான் அப்படின்னா சேரமான் பெருமான் நாயனார். இவர் தான் தமிழுடைய முதல் உலாவான திரு கைலாய ஞான உலா அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. சரியா, அது மட்டும் இல்லாமல் சேரமான் பெருமான் நாயனாரோட சேர்ந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டா, சரி, சேரமான் பெருமான் நாயனார் சுந்தரரோட சேர்த்து கைலாயத்துக்கு போயிருப்பாரு. ஓகே, சுந்தரர் கூட நட்பு கொண்டிருந்த ஒரு ஆழ்வார் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். அதாவது சுந்தரர் காலத்தில் வாழ்ந்தவர். ஏன்னா ஆழ்வார் அப்படின்னா வைணவ சுவாமி இல்லையா, அப்படி சுந்தரர் கூட நட்போட இருந்த ஆழ்வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரு? திருமங்கை ஆழ்வார். ஓகே, இவர் பாடிய பதியங்கள் 38,000. ஆனால் கிடைச்சது 10 பதியம் தாங்க. 1026 பாட்டு தான் கிடைச்சிருக்கு. ஆனால் 38,000 பதியம் பாடியிருக்காருங்க. இவர் தம் பாடல்கள் 7ஆம் திருமுறையாக தொகுக்கப்பட்டன. இதெல்லாம் ஓகே, நம்ம பார்த்தா தாங்க, நம்ம பார்த்தோம் அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க, அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஊர் நாவலூர், திருநாவலூர். அது மாதிரி இவருடைய இயற்பெயர் ஆரூரார். இவர் இறைவனுடைய நண்பனாக இருந்ததுனால தம்பிரான் தோழர் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம். அடுத்து இறைவனையே தூது அனுப்புனதுனால வன்தொண்டர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். ஆளுடைய நம்பி அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் உண்டு. ஆளுடைய அரசுனா திருநாவுக்கு அரசர், ஆளுடைய பிள்ளைனா திரு ஞான சம்பந்தர், ஆளுடைய நம்பி அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார். சரிங்க, நாவலூரார் இப்படிங்கிற பேர், நாவலூரார், நம்பியாரூரார் அப்படிங்கிற பேர்லாம் இவருக்கு இருக்கு. சரியா, சரிங்க. இப்போ இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதுகிற 38,000 பதிகங்களில் கிடைச்சது எதுவோ 10 பதிகங்கள் தான். இவருடைய நண்பர் யாருன்னா சேரமான் பெருமான் நாயனார். இவர் கூடவே இருந்து இறைவனோட சேர்ந்தவர். அது மாதிரி திரு கைலாய உலா அப்படி திரு கைலாய ஞான உலா அப்படிங்கிற நூல் எழுதினவரும் இந்த சேரமான் பெருமான் நாயனார் தான். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன பார்த்துருந்தோம், இவர் பறவையார் மற்றும் சங்கிலியார் அப்படின்னு 2 பேரை திருமணம் பண்ணியிருந்தாரு. இப்போ அவருடைய பாடலில் நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல் புக்கில் கொடுத்த பாட்டை பார்த்துருமா? பாட்டு வந்து என்ன பேர்ல இருக்குன்னா திருக்கேதாரம்னு இருக்கும். சரியா, திருக்கேதாரம் இருக்கும். திருக்கேதாரம்ங்கிறது எந்த ஊர் அப்படின்னா கேதார்நாத். பத்ரிநாத், அமர்நாத், கேதார்நாத்லாம் பார்ப்போம்ல, இதுல கேதார்நாத். சரிங்க, ஸோ கேதார்நாத்ல இருக்கக்கூடிய கோயிலை தான் திருக்கேதாரம் பாடியிருக்காரு. பாட பார்ப்பாங்க, அந்த கேதார்நாத் எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய மண்ணின்ற மதவேளங்கள் மணிவாரிக்கொண்டு எரிய கிண்ணென்று இசைமுரலும் திருக்கேதாரம் எண்ணீரே. பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய மண்ணின்ற மதவேளங்கள் மணிவாரிக்கொண்டு எரிய கிண்ணென்று இசைமுரலும் திருக்கேதாரம் எண்ணீரே. பாட்டப்பமா, திருக்கேதாரம் எப்படி இருக்கா? பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவதிர மூங்கில், முழவு அப்படின்னு சொன்னா தோலிசை கருவி, தோலிசை கருவி அப்படித்தானங்க. பண்ணின் தமிழ் இசை பாடலின் பண் அப்படின்னா இசை. திருக்கேதாரம் போனா அங்க தமிழ் இசை பாடல் கேட்குதான். அதாவது தமிழ் நம்மளோட 7 வகையான இசை இருக்கு இல்லையா, குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இழி, விளரி, தாரம். முன்னாடி படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், இருக்குல்லங்க. குரல், துத்தம்,
கைக்கிளை, உலை, இழி, விளரி, தாரம் அல்லது தாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 7 வகையான இசைகள் இருக்குல்லையா, அதான் சொல்றாரு. 7 வகையான தமிழ் இசை பாடல்கள் அங்கே கேட்குது. அந்த மியூசிக் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழவை முழவதிர. பழவை அப்படின்னா நல்ல விளைந்த மூங்கில்களில் செஞ்ச புல்லாங்குழல் இருக்கு இல்லையா, அந்த ஓசையும் கேட்குது. முழவு தோல் இசைக்கருவியும் கேட்குது. சரிங்க, ஓகே. அப்போ அவங்க வந்து போன உடனே அங்கே சுற்றி என்னதெல்லாம் எப்படி சவுண்டு கேட்குதுன்னா, தமிழ் இசை பாடல்கள் பாடப்படுது. எந்தெந்த கருவிகளெல்லாம் வச்சு பாடுறாங்கன்னா, பழவை, பழவை அப்படின்னு சொன்னால் நல்ல முதிர்ந்த மூங்கில்களில் செஞ்ச புல்லாங்குழலுடைய ஓசையிலையும், முழவு அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் இசைக்கருவி, மேலே வந்து ஒரு பெரிய தோல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்க, அதான் சரியா, முழவுங்கிற தோல் இசைக்கருவி, இதோடைய ஓசைகளும் கேட்குது. ஓகே. ரெண்டாவது பாருங்க, கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய. கண்ணின் ஒளி கனகச்சுவை அவை சொரிய. ஓகே. கண்ணின் ஒளி கனகச்சுனை, சுனைன்னா என்னது, இந்த நீரூற்று சின்னதாக அருவி மாதிரி போகும் இல்லையா, இந்த மாதிரி. ஏன்னா அங்கே வந்து ஹிமாலயாஸ், இமயமலை தானே, அங்கே தண்ணி ஓடி வரும் இல்லையா. பார்க்க எப்படி இருக்குன்னா, கண்ணின் ஒளி கனகச்சுனை. கனகம்னா என்ன, தங்கம். சுனைனா அந்த நீரூற்று, அதில் தண்ணி ஓடி வருது இல்லையா. இதை பார்க்கும்போது கண்ணுக்கு எப்படி தெரியுதான், தங்க கலரில் தெரியுதான். சரிங்க, அங்கேருந்து நீரூற்றுலேருந்து தண்ணி ஓடி வர்றது பார்க்கறதுக்கு தங்கம் மாதிரி இருக்குங்க. அது பாறையில் பட்டு தண்ணி தெறிக்குது இல்லையா, அது எப்படி இருக்கு, வைரம் மாதிரி இருக்கு. பாறையில் பட்டு தண்ணி தெறிக்கிறது எப்படி இருக்குங்க, வைரம் மாதிரி இருக்குது. அதை அங்கேருந்து தண்ணி ஓடி வர்றது பார்க்கறதுக்கு தங்க கலர்லையும், அது பாறையில் பட்டு தெறிக்கிறது வைரம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. மண்ணின்றன மதவேளங்கள் மணிவாரி கொண்டு எரிய. மண்ணின்றன மதவேளங்கள், வேளம்னா யானை இல்லையா. அங்கே நிலத்தில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம், நம்ம ஊரில் யானைலாம் என்ன பண்ணுவோம், அந்த மண்ணள்ளி தலையில் போடும் இல்லையா, அவங்க ஊரில் அப்படி போடாதான். மணிக்கற்கள் அவங்க குவிஞ்சு கிடக்குது. சரியா, மரகதம், மாணிக்கம், வைடூரியம், வைரம், கோமேதகம் அப்படின்னு நிறைய கிடக்குது. இங்கே நம்ம ஊர் யானை மாதிரி இல்லாமல் அங்கெல்லாம் தலையில் அள்ளி போடுதான். இப்போ அந்த அள்ளி போடும்போது சவுண்டு வரும் இல்லையா, கிண்ணென்று இசைமுரலும் திருக்கேதாரம் எண்ணீரே. அந்த மணிக்கற்கள் அள்ளி போடும்போது வரக்கூடிய சவுண்ட் இருக்கு இல்லையா, அது சொல்லும் திருக்கேதாரத்தோட புகழ் என்னன்னு. இசைனா புகழ், சரியா. அப்போ சொல்றாங்க, அந்த திருக்கேதாரத்தோட புகழ் என்னங்க அப்படின்னு கேட்டா, முதல்ல பாருங்களேன், தமிழ் இசையுடைய பாடல்கள் கேட்குது. அதுவும் மூங்கில்ல செஞ்ச புல்லாங்குழல், தோல்ல செஞ்ச முழவு, இந்த மாதிரி கருவிகளுடைய ஓசை கேட்குது. சரியா. அப்போ கலைகளை சொல்லியிருக்காங்க. திருக்கேதாரம் கலைகள், ஆர்ட்ஸ்ல சிறந்தது. ரெண்டாவது, கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய. அங்கே நீரூற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணியை பார்த்தா தங்க கலர்ல இருக்கு. அந்த தண்ணி பாறையில் பட்டு தெரிக்கும் போது வைரக்கற்களாக தெரிச்ச மாதிரி இருக்கு. அப்போ எதை சொல்லியிருக்காங்க, அந்த ஊருடைய நீர் வளம். ஓகே. மூணாவது, மண்ணின்றன மதவேளங்கள் மணிவாரி கொண்டு எரிய. அங்கே இருக்கக்கூடிய வேளங்கள், யானைகள் எல்லாம் மணிக்கற்களி தலையில் போடுதுங்க. அந்த ஊருடைய செல்வம். முதல்ல பாருங்க, கலைகள், வளம், செல்வம், மூணையும் சொல்றாரு. இது எப்படி சொல்லுமா, அப்படி அள்ளி போடும்போது அந்த மணிக்கற்கள் ஒன்னோட ஒன்று மோதும்போது சவுண்டு வருது இல்லையா, அந்த கிண் அப்படிங்கிற சவுண்டு. கிண்ணென்று இசைமுரலும் திருக்கேதாரம் எண்ணீர். இந்த மணிக்கற்கள் அள்ளி போடும்போது வரக்கூடிய சவுண்டே சொல்லும் திருக்கேதாரத்தோட புகழ் என்ன அப்படின்னு சொல்லி அதான் சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டில் கேதார்நாத்தை பற்றி யார் பாடியிருக்கா, சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்காங்க. சரியா. அடுத்த பார்ப்போமா, ஸ்கூல் புக்கில் இருக்க பாட்டு தான் பார்த்துட்டோம். அது மாதிரி இவருடைய முதல் பாடல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, பித்தா பிறைசூடி பெருமானே. இவருடைய முதல் பாடல் பித்தா பிறைசூடி பெருமானேன்னு வந்துடுறாரு. அடுத்து பார்ப்பாங்க, மாணிக்க வாசகர் அல்லது மணி வாசகர்னு சொல்லுவோம். மாணிக்க வாசகர் அந்தண குலத்தை பிறந்தவர். இவருடைய அப்பா அம்மா பேர் பார்த்தீங்கன்னா சம்புபாதாச்சாரியா, சிவஞானபதி. அதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம கீழே நிறைய படிப்போம். இவருக்கு சிறப்பு பேர்கள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அருள் வாசகர், தென்னவன் பிரம்மராயன், காமுகர், திருவாதவூர் அடிகள், மணிவாசகர் அப்படின்னு சொல்றோம். சரிங்க. சரி, இதுல பாருங்க, இவர் யார்கிட்ட வேலை பார்த்தாருங்க அப்படின்னு கேட்டா, யார்கிட்ட வேலை பார்த்துருப்பாரு,
அரிமர்த்தன பாண்டியன் கிட்ட வேலை பார்த்தாரு. இதற்கா அரிமர்த்தன பாண்டியன் கிட்ட வேலை பார்க்குறாரு. அரிமர்த்தன பாண்டியன் கிட்ட வேலை பார்க்கும்போது இவருக்கு கொடுத்த பட்டம் தான் என்ன அப்படின்னா தென்னவன் பிரம்மராயன். தென்னவன் அப்படின்னா பாண்டிய மன்னனை சொல்லக்கூடியது. சரியா? இப்போ பாண்டிய மன்னன் கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அமைச்சருக்கு கொடுத்த டைட்டில் தான் என்னது? தென்னவன் பிரம்மராயன். சரியா? சோழர்கள்ல வந்து பொதுவாக அனிருத்த பிரம்மராயர்னு கொடுப்பாங்க. அனிருத்த பிரம்மராயர். இங்க வந்து தென்னவன் பிரம்மராயர். சரியா? ஓகே. அப்போ இவர் வந்து இங்க வேலை பார்த்ததுனால இவர் கொடுத்தனது தென்னவன் பிரம்மராயர். அருள் வாசகர் திருவாதவூர் அடிகள். என்ன ஒரு ஊர்? என்னது? திரு ஆதவூர். ஊர் என்ன அப்படின்னா திரு ஆதவூர். நம்ம திரு ஆதவூர்னு படிக்க மாட்டோம்ல, சேர்த்து படிச்சிருவோம். எப்படி படிப்போம்? திருவாதவூர் அப்படின்னு படிச்சு போயிடும். அதுதான் திருவாதவூர் அடிகள். சரியா? மணிவாசகர் இந்த மாதிரி பேர்லாம் இருக்கு. மாணிக்க வாசகர் இருக்கு. சரிங்க. மாணிக்க வாசகர் எழுதின நூல் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். மாணிக்க வாசகர் எழுதின நூல் பார்ப்போமா? முதல்ல என்ன எழுதுறாரு? திருவெம்பாவை எழுதுறாரு. சரிங்க. முதல்ல என்ன எழுதியிருக்காரு? திருவெம்பாவை எழுதுறாரு. திருவெம்பாவை எழுதும்போது திருவெம்பாவைனா எதை பத்தி சொல்லியிருப்பாரு? மார்கழி மாதத்துல பெண்கள் சிவனை நினைச்சு வழிபடக்கூடியதை சொல்வாரு. திருப்பாவைன்னு ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கே திருவெம்பாவை சிவனை நினைச்சு வழிபடக்கூடிய பெண்கள் மார்கழி நோன்பு இருக்கிறது திருவெம்பாவை. சரிங்க. திருவெம்பாவை எழுதணும்னா இறைவன் சொன்னாராம், பாவை பாடிய வாயால் கோவை பாடுக. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக. அப்படி பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொன்னதுனால திருக்கோவையும் முதல்ல திருவெம்பாவை பாடினாராங்க. அப்ப பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு சொன்னதுக்காக திருக்கோவையும் திரு சிற்றம்பல கோவையும் பாடுறாரு. நீங்க முதல்ல பாடினது என்னது? திருவெம்பாவை. அப்ப சொல்றாங்க பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொல்லி இறைவனே சொன்னதுனால இவர் என்ன பாடுறாரு? திருப்பாவையும் சரி திருக்கோவையும் திரு சிற்றம்பல கோவையும் பாடியிருப்பாரு. ஓகேவா? திருவாசகம் கடைசியா பாடுவார். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். திருவாசகத்தை நம்ம பார்ப்போம். அவர் எழுதுனதெல்லாம் பார்த்துட்டீங்களா? நிறையா இருக்கும். நம்ம கதை அவ்வளோதான். சரி, அது உள்ள படிக்க வேண்டிய நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. சரி, எல்லாம் சொல்லியாச்சா? அடுத்துங்க இனிமேல் சொல்லலாம் அப்படின்னா இறைவனுக்கு திரு பள்ளி எழுச்சி பாடியிருப்பாருன்னா நம்ம அது முன்னாடியே பார்த்துருப்போம். திருமாலுக்கு பள்ளி எழுச்சி பாடுனது வந்து தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு பார்த்தோமா? தொண்டரடி பொடியாழ்வார் 60வது கிளாஸில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதன் இப்போதைக்கு சரி 59வது கிளாஸில் பார்த்துருப்போம். சரியா? தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலுக்கு பாடுவார். சிவனுக்கு பாடினவர் இவர் பள்ளி எழுச்சி பாடினவர் மணிவாசகர். பாரத மாதாவுக்கு பாடினவர் பாரதியார் பாடியிருப்பார். நம்ம அதெல்லாம் பார்த்தோம். சரிங்க. இப்போ அரிமர்த்தன பாண்டியன் இருக்கார் இல்லையா? ஸோ அரிமர்த்தன பாண்டியனுக்காக ஒரு டைம் என்ன பண்ண போறாரு? குதிரை வாங்க போறாரு. அரிமர்த்தன பாண்டியன் குதிரை வாங்குற காசு கொடுத்து அனுப்புறாரு. இவரும் போறாரு. போகும்போது ஒரு கோவிலில் உட்காந்துருக்காரு. இரவு தங்குறாரு. அங்கே ஒரு முனிவர் இருக்காரு. அந்த முனிவர்கிட்ட அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே பேசிட்டு இருந்தவர் கொண்டு போன காசை வச்சு என்ன பண்ணிட்டாரு? அந்த கோயிலுக்கு செலவழிச்சிட்டாரு. சரிங்க, டாட்டா சொல்லிடுறேன் இந்த கதையை. ஸோ அப்போ கோயிலுக்கு செலவழிச்சிட்டாரு. பாண்டிய மன்னன் பார்த்தாரு, ஒரு நாள் சொன்னோம் ஆனால் குதிரை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூது சொல்றதுக்கு ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாரு. தூதனே, நீ இதே வழியில போகும்போது மாணிக்க வாசகர் எங்க பார்த்தாலும் சொல்லிடு, சொன்ன நாளுக்குள்ள நிச்சயமா குதிரையோட வரணும், இல்லைன்னா அரசனோட கோபத்துக்கு நீங்க ஆளாக வேண்டியிருக்கும் அப்படின்னு. இதே மாதிரி போய் கண்டுபிடிச்சு பார்த்தா மாணிக்க வாசகர் ஒரு கோவில்ல இருக்கிறாரு. கோவில்ல போன அந்த தூதன் இந்த விஷயத்த சொல்றாரு. அரிமர்த்தன பாண்டியன் சொல்லி அனுப்புனாரு, நீங்க குதிரையோட சொன்ன நாளுக்குள்ள வந்தே ஆகணுமா அப்படின்னு. உடனே மாணிக்கவாசகர் பார்க்குறாரு, ஐயோ கொண்டு வந்த காசை ஃபுல்லாக கோயிலுக்கு செலவழிச்சிட்டோமே அப்படின்னு அந்த கோயிலில் இருக்க முனிவர்கிட்ட போய் சொல்கிறாரு. முனிவரே, உங்கள் கூட சேர்ந்து நானும் கொண்டு வந்த காசெல்லாம் கோயிலுக்கு செலவழிச்சிட்டேன். இப்போ மன்னன் கோவப்படுதாரு, நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறது. அப்போ சொன்னார், நீங்கள் நம்பி போங்க, குதிரை வந்துடும் அப்படின்னு. மாணிக்கவாசகர் நம்பி போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் பின்னாடி குதிரைகளும் வந்துருச்சு. அந்த முனிவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த கோவிலில் சுற்றி இருக்க காடு இருக்கு இல்லையா, காட்டில் இருக்க நரிகளை பிடிச்சி பரிகளாக மாற்றிட்டாரு. நரிகளை பரினா குதிரையா, அப்போ நரிகளெல்லாம் குதிரையை மாற்றி அனுப்பியாச்சு. அந்த முனிவர் வேற யாரும் இல்லை, இறைவன் தான். சரிங்களா? இப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு? மாணிக்கவாசகருக்காக நரிகளெல்லாம் பரிகளாக மாற்றிட்டாரு. அங்கே போனோன்னே இந்த கம்பீரமான குதிரைகளை பார்த்தோன்னே மன்னன் வியந்து போய் ரொம்ப பாராட்டிட்டாரு. அந்த குதிரைகளெல்லாம் கொண்டு போய் கொட்டில்ல கட்டி வச்சாச்சு. சரிங்களா? கட்டியாச்சு. நைட்டு திடீர்னு பார்த்தா குதிரையெல்லாம் ஊழ விட ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு உழையிடுது, அங்கே இருக்க கைத்தை அவிழ்த்துட்டு ஓடிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மன்னர் பார்த்தாரு, மாணிக்கவாசகர் கூப்பிட்டு நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு தண்டனை கொடுக்குறாரு. அதாவது சொல்கிறாரு, நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு. அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு, ஆனால் இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் உண்மையை சொல்கிற வரைக்கும் வைகை ஆத்தங்கரையில், ஏன்னா பாண்டிய மன்னன் மதுரை இல்லையா, வைகை ஆத்தங்கரையில் தான் நிற்கணும், வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, மழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு. சரின்னு சொல்லிட்டு
மாணிக்கவாசகரை கொண்டு போய் வைகை ஆற்றுல நிற்க வைக்கிறாங்க. அவரும் இதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அப்போ திடீர்னு வைகை ஆற்றுல வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்தோடனே மன்னன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், யார் அனிருத்த இவரை பார்த்தோமே அரிமர்த்தன பாண்டியன். அரிமர்த்தன பாண்டியன் என்ன சொல்லிட்டாரு, வைகை ஆற்றுல வெள்ளம் வருது, வைகையோட கரைகளை பலப்படுத்தணும் அப்படின்னாச்சு. மாணிக்கவாசகர் சிறையில் அடைச்சாச்சு, வைகை ஆற்றுடைய கரைகளை பலப்படுத்தணும். வைகை ஆற்றுல கரைகளை பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா வீட்டில இருந்தும் ஆள் வந்துட்டாங்க. ஒரே ஒரு பாட்டி மட்டும் சொல்கிறாங்க, இல்லை என் வீட்டில் ஆள் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கே வயசாகி போச்சு. அப்போ அந்த பக்கமாக வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, பாட்டி நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம், உங்களுக்கு பதில் நான் போகிறேன், எனக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு. அந்த பாட்டி சொன்னாங்களாம், என்கிட்ட காசு இல்லை, நானே புட்டு விற்று தான் பிழைக்கிறேன், நான் வேணா புட்டு தர்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பக்கமாக வந்தவர் சொன்னாராம், சரி பாட்டி நீங்கள் புட்டு கொடுங்க, அந்த புட்டை சாப்பிட்டுட்டு நான் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஊர் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் வைகை ஆத்தங்கரையை பிரித்து கொடுத்தாச்சு. அங்கே மண்ணள்ளி போட்டு கரையை பலப்படுத்தணும். அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் மண்ணள்ளி போட்டாச்சு, ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் கம்ப்ளீட் ஆகலை. அந்த போர்ஷன் கம்ப்ளீட் ஆகலைன்னு சொன்னோன்னே கேட்குறாங்க, இது யார் இடம் அப்படின்னு கேட்டோன்னே அப்போ சொல்கிறாங்க, இது வேறு யாரோடது இல்லை, அந்த புட்டு விற்கிற பாட்டியோடது அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே போய் பார்த்தா புட்டு விற்கிற பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட புட்டுலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வேலைக்கு வந்த ஆள் படுத்து தூங்கிட்டாரு. கோபத்தில் வந்த மன்னன் அந்த தூங்கிட்டு இருக்க ஆளை பெரம்பால் அடிக்கிறாரு. அடித்தா அவருக்கு வலிக்கலை, சுற்றி இருக்க எல்லாருக்கும் வலிக்குது. உடனே ஷாக் ஆகிட்டாரு. உடனே கூப்பிட்டு நீங்கள் யார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, நான் தான் இறைவன், மாணிக்க வாசகருக்காக நரிகளை பரிகளாக்குனது நான் தான், அவர் இங்கே வைகை ஆத்தங்கரையில் நிற்கிறதுனால அவருக்காக காவிரி ஆற்றுல வெள்ளம் வர வச்சது நான் தான், இறைவனுடைய இதுக்காக அவருடைய பக்தியை காட்டுறதுக்காக தான் வந்தேன்னு இறைவன் சொல்கிறார். சரிங்க. ஸோ அந்த கதைகள்லாம் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஓகே. இப்படிலாம் இருக்கும்போது தான் அப்படியே சிதம்பரம் போகிறாரு. யார்? மாணிக்க வாசகர். ஒரு நாள் சிதம்பரம் கோயிலில் உட்காந்து பாட்டெலாம் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த பக்கம் ஒரு வயசானவர் வர்றாரு. வந்து கேட்குறாரு, நீங்கள் சொல்கிற பாடல்களை நான் ஒரு ஓலைச்சுவடியில் எழுதிக்கலாமான்னு. சரின்னு சொல்லிடுறாரு. மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல ஒருத்தர் இந்த பாடல்கள்லாம் ஓலைச்சுவடியில் எழுதிட்டார். மாணிக்க வாசகர் பாட்டு முடிஞ்சுன்னு கிளம்பி போயிட்டார். இப்போ எழுதினவர் என்ன பண்ணார்னா, அந்த பாடல்களை எழுதி அந்த ஓலையெல்லாம் வாசலில் வச்சுட்டு போயிட்டார், கோவில் வாசலில். மறுநாள் வந்து பார்த்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அதில் இருந்த கையெழுத்து யாருடையது அப்படின்னா இறைவனுடையது. கீழே வந்து இறைவன் தன்னோட பேரை கையெழுத்தாக போட்டிருக்காரு. உடனே மாணிக்க வாசகரை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. மாணிக்க வாசகரை கூப்பிட்டோன்னு சொல்கிறாங்க, மாணிக்க வாசகரே இந்த பாடலை நேற்று யாருக்காக சொன்னீங்களா அப்படின்னு. ஆமாங்க, ஒரு வயசானவருக்கு சொன்னேன் அப்படின்னு. அது வேற யாரும் இல்லை, இறைவன் தான், உங்களுடைய பாடலை இறைவனே வந்து கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறைவனே வந்து கேட்டிருக்காருன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அடுத்து அப்படியே போய் கோவில் உள்ள இறைவனை கட்டி தழுவி அப்படியே என்ன பண்ணிட்டாரு, இறைவனோட இறைவனாக சேர்ந்துட்டாரு. அதனால தான் மாணிக்க வாசகரை அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அழுது அடியடைந்த அன்பர்னு சொல்லுவாங்க. சரியா? மாணிக்க வாசகர். ஓகே, இதெல்லாம் பார்த்துருமா? ஸோ இந்த இதில் பார்த்துருப்போம். திருவாசகம் 51 திருப்பதிகங்கள் இருக்கும். பதிகம்னா 10 பாட்டு. சரிங்க. சதகம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சதகம் அப்படின்னு சொன்னால் 100 பாட்டு சேர்ந்தால் சதகம். சரியா? 100 பாடல் சேர்ந்தால் சதகம். 10 பாடல்கள் அப்படின்னு சொல்கிறது பதிகம். 51 பதிகம் பாடியிருப்பார். மொத்தம் 658 பாடல் இருக்குங்க. இதில் மொத்தம் 38 கோவில்களை பற்றி பாடியிருக்காரு. சரிங்களா? இதை தமிழ் வேதம் சைவ வேதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழ் வேதம் அல்லது சைவ வேதம்னு. திராவிட வேதம்னு சொன்னால் 4000 திவ்ய பிரபந்தம் நம்ம படிச்சிருக்கோம். திராவிட சாகரம். சரியா? திராவிட சாகரம்னு சொல்கிறது 4000 திவ்ய பிரபந்தம். தமிழ் வேதம் சைவ வேதம்னு சொல்கிறது திருவாசகம். இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் சொல்லக்கூடிய பழமொழி தெரியும். சரிங்க. அப்போ இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டால், திருவாசகத்தை யார்? ஜி.யு. போப் 1900 1900 என்ன பண்ணுறாரு, இப்போ திருவாசகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் ஜி.யு. போப் 1900. சரிங்க. அப்போ தான் சொல்கிறாரு, தமிழ் புலவர்களின் இளவரசன் அப்படின்னு பாராட்டுறாரு. தமிழ் புலவர்களின் இளவரசன் அப்படின்னு யாரை? இந்த மாணிக்க வாசகரை பாராட்டினவர் யாருன்னு கேட்டால் ஜி.யு. போப். சரியா? ஜி.யு. போப் என்ன சொல்கிறாரு, தமிழ் புலவர்களின் இளவரசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி. இறைவன் கிட்ட அந்த பாடலை பாடி அழுதுகிட்டே போய் அன்பால சேர்ந்ததுனால அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு அவரை சொல்கிறோம். சரிங்க. அழுது அடியடைந்த அன்பர். இவரை தமிழ் புலவர்களின் இளவரசர்னு சொன்னது ஜி.யு. போப். ஏன்னா அவர் தான் திருவாசகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணார். பாண்டிய மன்னன் கிட்ட கொடுத்த வேலை பார்க்கும்போது கொடுத்த பட்டம் தான் தென்னவன் பிரம்மராயன். அடுத்து இவர் வந்து திருவாதவூரில் பிறந்தனால திருவாதவூர் அடிகளார், அதுபோக காமுகர், மணிவாசகர், அருள்வாசகர்லாம் பேர் இருக்குது. சரியா? ஈஸ்வரெலாம் பார்த்துட்டோமா? ஓகேங்க. அது மாதிரி பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு இறைவன் சொன்னதுனால தான் திருவம்பாவை பாடின அதே வாயால் திருக்கோவையும் திரு சிற்றம்பல கோவையும் பாடினார். அடுத்து இன்னொன்று பார்த்தோமா, சிதம்பரம் கோயிலில் வச்சு என்ன பாடியிருக்காரு? திருவாசகம். அதனால தான் சொல்லுவாங்க, இறைவனுக்கு மனிதன் கூறியது,
இறைவனுக்கு மனிதன் கூறியது. ஏன்னா மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல எழுதுனதுதான் திருவாசகம். மாணிக்க வாசகர் சொல்ல கேட்டு இறைவன் எழுதினாரு. அதனால இறைவனுக்கு மனிதன் கூறியது திருவாசகம், மனிதனுக்கு இறைவன் கூறியது பகவத்கீதை. சரியா? மனிதனுக்கு இறைவன் கூறியது பகவத்கீதை. இதுல வரல மகாபாரதத்துல. சரிங்க? அப்ப இறைவனுக்கு மனிதன் கூறியது திருவாசகம், மனிதனுக்கு இறைவன் கூறியது என்னது? பகவத்கீதை. மனிதனுக்கு மனிதன் கூறியது திருக்குறள். மனிதனுக்கு மனிதன் கூறியது திருக்குறள். மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை சொல்வது திருவிளையாடல் புராணம். சரிங்க? மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை சொல்லக்கூடியது திருவிளையாடல் புராணம். ஓகேவா? சரி, முடிஞ்சா? ஓகே, இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க ஒரு பாட்டு பார்த்துருமாங்க. அது மாதிரி இந்த திருவாசகத்தில் நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த பேர் எழுதியிருந்தேன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த இருக்கு, இந்த இருக்கா? அகவல், பத்து, சதகம், அம்மானை, இந்த மாதிரி நிறைய சிற்றிலக்கிய வகைகளை உள்ள பாடுவார். இங்கே என்ன சிற்றிலக்கிய வகை பாடியிருப்பாருன்னா சாழல். அதனால் இந்த பாட்டை என்ன சொல்லுவாங்கன்னா திருச்சாழல்னு சொல்லுவாங்க. சாழல்னா ரெண்டு பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுங்க. சரியா? சாழல்னு சொல்லக்கூடியது பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. ஒரு பொண்ணு கொஸ்டின் கேட்பாங்க, இன்னொருத்தங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அதுதான். சரி, அப்போ ஒருத்தங்க கொஸ்டின் கேட்குறாங்க, இன்னொருத்தங்க ஆன்சர் பண்ணுறாங்களா? அப்படிப்பட்ட பாட்டை பார்ப்பாங்க. ஒவ்வொரு சாழலாக படிப்போம்னா முதல் 4 வரி அப்படி படிப்போம். முதல் 4 வரி படிப்போம். கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை, கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை, தாயுமிலி தந்தையுமிலி தாந்தனியன் காணேடி, தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ. இலி தந்தையுமிலி தாந்தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ. பாருங்க, கோயில் சுடுகாடு கொல்புலித்தல் நல்லாடை, தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி. சுடுகாட்டையே கோயிலா வச்சிருக்கவரை பார்த்திருக்கியா? இல்ல இறந்து போனோட புலிய தோலா போட்டிருக்கவரை பார்த்திருக்கியா? தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் ஒருத்தர் இருக்க பார்த்துருக்கிறியா அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கும் கேட்குறாங்க பாருங்க. கோயில் சுடுகாடு கொல்புலித்தல் நல்லாடை, தாயுமிலி தந்தையுமிலி தாந்தனியன் காணேடி. சுடுகாட்டையே கோயிலா வச்சிருக்க தெய்வத்தை பார்த்துருக்கிறியா? எந்த ஒரு ஆடம்பரமான ஆடையும் இல்லாம இறந்து போன புலியோடைய தோலை ஆடையை அணிஞ்சிருக்கக்கூடிய இறைவனை பார்த்துருக்கிறியா? தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் ஒருவானவரை பார்த்துருக்கிறியா? தனியா இருக்கிறவரை பார்த்துருக்கேன். முதல்ல கேட்டோன்னே அந்த ரெண்டாவது அந்த அம்மா சொல்றாங்க, தாயுமிலி தந்தையுமிலி தாந்தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ. தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் தனியா இருக்கலாம், உருவாயிருக்கலாம். தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் தனியா உருவாயிருக்கலாம். ஆனா அவர் கோபப்பட்டார்னா அவர் காலுக்கு கீழே இந்த உலகமே கல் பொடியா மாறிடும். அப்படிப்பட்ட இறைவன் தான் அவரு. சாழலோ அப்படின்னா ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்க? அப்போ கேட்குறேங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கேட்குறேங்க, கோயில் சுடுகாடு கொல்புலித்தல் நல்லாடை, தாயுமிலி தந்தையுமிலி தாந்தனியன் காணேடி. கோயிலே சுடுகாட்டையே கோயிலாக வச்சிருக்கவர், இறந்து போன புலியோடைய தோலை ஆடையை அணிஞ்சிருக்கவர், தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் ஒரு கடவுள் இருப்பாரா? பார்த்துருக்கிறியா அப்படின்னு. அதுதான் நம்ம சொல்றாங்க, தாயுமிலி தந்தையுமிலி தாந்தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ. தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் இருந்திருந்தாலும் தனியா இருந்திருந்தாலும் அவர் கோவப்பட்டா அவரோட காலில் இந்த உலகமே கல் பொடியா மாறிடும். அப்படிப்பட்ட அந்த சக்தி உள்ளவர் தான் இந்த இறைவன் அப்படின்னு சொல்லியாச்சு. யாரு? ரெண்டாவது பொண்ணு. சாழலோனா ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்துங்க ரெண்டாவது பாட்டு படிக்கிறாங்க பாருங்க. அதான் ரெண்டாவது கொஸ்டின். கோலாலமாகி குறைகடல்வாய் அன்றெழுந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி. கோலாலமாக குறைகடல்வாய் அன்றெழுந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி. ஆலாலம் உண்டிலனேல் அன்று அயன் மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் சாழலோ. மறுபடியும் பாருங்க. கோலாலமாகி குறைகடல்வாய் அன்றெழுந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி. கொஸ்டின் கேட்டாச்சு. அதுக்கு அந்த அம்மா கொஸ்டின் ஆன்சர் பண்றாங்க பாருங்க. ஆலாலம் உண்டிலனேல், அன்று பிரிச்சு படிக்கணும். அன்று அயன் மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் சாழலோ. அதாவது ஒரு தடவை அமிழ்தத்துக்காக பார்க்கடலை கடைஞ்சாங்களாம் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து. அப்போ அதுல இருந்து முதல்ல என்ன வந்திருக்கு? ஆலாலம், அதாவது விஷம் வந்திருக்கு, ஆலகால விஷம். அதான் சொல்றாங்க. கோலாலமாக குறைகடல் வாய். குறைகடல் அப்படின்னு சொன்னா ஒலி எழுப்புகின்ற கடல். அந்த ஒலி எழுப்பக்கூடிய சப்பமே ஆரவாரமா இருக்கிற கடல்ல இருந்து முதல்ல வந்த அன்று எழுந்த ஆலாலம். ஆலாலம்னா விஷம், நஞ்சு. சரிங்க? ஆலாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி. சதுர்னா காரணம். அன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்து அமிர்தத்துக்காக, அது என்னது, இறப்பே இல்லாத அழியாத உடலை தரக்கூடிய அமிர்தத்துக்காக தேவர்கள் அசுரர்கள்லாம் அந்த பார்க்கடலை கடையும் போது இவர் மட்டும் ஏன் அன்னைக்கு அதுல இருந்து வந்த அந்த விஷத்தை சாப்பிடணும்?
எல்லாரும் அமிழ்தத்துக்காக போராடும் போது இவர் மட்டும் ஏங்க விஷத்தை எடுத்து குடிச்சாரு, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரெண்டாவது சொல்றாங்க பாருங்க, ஆளாலம் உண்டிலெனில், அன்னைக்கு அவர் மட்டும் குடிக்கலன்னா அன்னைக்கு அயன்னா யாரு, பிரம்மன், மால்னா திருமால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் சாளலோ, அன்னைக்கு இவர் மட்டும் விஷத்துக்கு குடிக்கலனா என்னது, அன்னைக்கு பிரம்மன் திருமால் உள்ளிட்ட மேலான தேவரெல்லாம் அன்னைக்கு இறந்து போயிருப்பாங்க, எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு தான் அவர் எடுத்து விஷத்தை குடிச்சிருப்பாரு. சரிங்க, அப்போ பார்த்துருப்போங்க, அந்த பார்க்கடலில் கடையும் போது அதுலேருந்து விஷம் வந்திருக்கும், ஆழகால விஷம், அதை எடுத்து இறைவன் குடிக்கிறாரு. ஆனால் தொண்டையை விட்டு கீழே இறங்கினா எதுவோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு சிவனுடைய கழுத்தை சக்தி வந்து பிடிச்சிருவாங்க இல்லையா. அப்போ வெளியில் துப்புனா எதாயிருமோ, மற்றவங்களுக்கு எதாயிருமோன்னு சொல்லிட்டு திருமால் வந்து வாயை பிடிச்சிருவாரு. அப்போ தான் இறைவன் ப்ளூ கலராக மாறி இருப்பார் இல்லையா, நம்ம படிச்சுப்போம், நீல நிறத்தில் அவருடைய கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் மாறி இருக்கும் இல்லையா, அதை சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, கோலாலமாகி குறைகடல்வாய் அன்றெழுந்த ஆளாலம் உண்டான வன்சதுர் தான் என்னடி. கோலாகலமாக அன்னைக்கு உட்காந்து எல்லாரும் கடலை கடையும் போது அதுலேருந்து வந்து விஷத்தை எடுத்து சாப்பிட்டாரு, காரணம் என்னடி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆளாலம் உண்டில நேல் அன்று அயன் மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் சாளலோ அப்படிங்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் கேட்குறான் பாருங்க, தான் அந்தமில்லான், தான் அந்தம்னு படிச்சிடக்கூடாது, பிரிச்சு படிக்கணும்னாங்க. தான் அந்தமில்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி. ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் வானுந்து தேவர்கட்கோர் வான்பொருள் கான் சாளலோ. தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி. தான் அந்தமில்லான் பிரிச்சு படிக்கணும். அந்தம்னா முடிவு இல்லையா, முடிவே இல்லாதவர் தான் அந்தமில்லான், முடிவே இல்லாதவர். தனையடைந்த நாயேனை, தன்னை தேடி வரக்கூடிய அன்பர்களை ஆனந்த வெள்ளத்தில் அழுத்துவித்தான் ஆணையடி. அதாவது முடிவே இல்லாதவர், தன்னை தேடி வர்றவங்க எல்லாத்தையும் ஆனந்த வெள்ளத்தில் போட்டு மூழ்கடிக்கிறவர் பார்த்துருக்கியா அப்படின்னு. அதுக்கு ஒன்று சொல்றாங்க, ஆனந்த வெள்ளத்தை அழுத்துவித்த திருவடிகள் வானுந்து தேவர்கட்கு ஒரு வான்பொருள்கான் சாளலோ. அப்படி வந்தவங்களெல்லாம் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கக்கூடிய திருவடிகள் யாருடையது அப்படின்னா, வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் மேலான இறைவனுடைய திருவடிகள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்றாங்க. சரிங்க, தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்தை அழுத்து வித்தம் காணேடி. முடிவே இல்லாதவர், தன்னை தேடி வந்தவன் எல்லாத்தையும் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கிறவர் பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்றாங்க. ஆனந்த வெள்ளத்தில் அழுத்து மூழ்கடிக்கக்கூடிய திருவடிகள் வேற யாரோடையதும் இல்லை, வானத்தில் இருக்க தேவர்களுக்கெல்லாம் உயர்ந்தவர்களாகிய இறைவனுடைய திருவடிகள் இது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, திருச்சாழல் அப்படிங்கிற முறையில் பாடப்பட்ட பாடல் இது. சாழல் அப்படின்னா விளையாட்டு, பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு, அந்த முறையில் இருக்கும் இந்த பாடல். சரிங்க, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், சுந்தரர், அதுக்கப்புறம் யாரு, மணிவாசகர், இவருடைய பாடல் வந்து பார்த்துருக்கோம். சரிங்க, ஓகே. அடுத்த கிளாஸில் அடுத்த டாப்பிக்கோட மறுபடியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.